ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து குரூப் சி சிவிலியன் போஸ்ட்டுக்கான ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஷார்ட் நோட்டீஸ் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ கூடிய சீக்கிரம் அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆகும். மே 2 தான். ஓகேங்களா, இது லீக் ஆகிருக்கு, அஃபிஷியல் நோட்டீஸ் தான். ஸோ நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனலில் செக் பண்ணி பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதில் தமிழ்நாட்டிலையும் நீங்கள் வந்து போஸ்டிங் இருக்குது, வேக்கன்சியும் இருக்குது. டோட்டலாக என்னென்ன போஸ்ட் இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி, அதோட ஏஜ் லிமிட், செலெக்ஷன் ப்ராசஸ், கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்டு யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா, ஸோ இதில் கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்லேயுமே வந்து ஒவ்வொரு வேக்கன்சியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன வேக்கன்சி அப்படியே வந்திருக்கு, இந்த நீங்கள் ஷார்ட் நோட்டீஸ் நீங்கள் ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னென்ன ஸ்டேஷனுக்கு என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்றத. ஸோ இதிலே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. நான் இருந்தாலும் தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், அதாவது வந்து குரூப் சி சிவிலியன் போஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். இதோட அப்ளிகேஷன் வந்து மே 2 வந்து ஓப்பன் ஆகும். அதே மாதிரி லாஸ்ட் டேட் அப்படின்னா மே 31 வரையும் நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் இதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் அதில் ஃபில்அப் பண்ணி ஸோ இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அதில் ஃபில்அப் பண்ணி போஸ்ட்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன ஸ்டேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேஷனோட அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதும் அஃபிஷியல் நம்மளுடைய இதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அதை எப்படி ஃபில்அப் பண்ணி எப்படி அப்லோட் பண்ணி நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி நம்ம வந்து போஸ்ட் பண்ணோம் அப்படின்றத நான் தெளிவாக நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஷனுக்கும் ஒரு வேக்கன்சி கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக வந்து 47 வேக்கன்சி தான். ஸோ இந்த 47 வேக்கன்சி அப்படின்னு நினைக்காதீங்க, ஏன்னா அதில் ஏதாவது ஒரு போஸ்ட் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தான் எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து தைரியமாக வந்து உங்களோட கான்ஃபிடென்ட்லாம் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ லோயர் டிவிஷன் கிளர்க் அண்ட் ஹிந்தி டைப் இஸ் சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர். ஓகேங்களா, இந்த 3 போஸ்ட் மட்டும்தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. லோயர் டிவிஷன் கிளர்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், ஹெவி லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா. ஸோ அதே மாதிரி ஹிந்தி டைப்பிஸ்ட்டுக்கு யாரும் நம்ம வந்து சைடில் அப்ளை பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அந்த ஷார்ட் நோட்டீஸில் செக் பண்ணி பார்க்கலாம். ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் சாக்கேரி அண்ட் கான்பூர் பின்கோடு, இதோடைய அட்ரஸ், இதோடைய எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனுக்குமே வேகன்சி இருக்குது. 1 வேகன்சி, 2 வேகன்சி, 3 வேகன்சி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கலாம். இது ஈஸ்டர்ன் சதர்ன், இப்போ HQ சதர்ன் ஈஸ்டர்ன் ஏர் கமாண்டோ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது அந்த மாதிரி அந்த சதர்ன் கமாண்டோ இந்த இதில் வரும் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவாரூரத்தில் இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து ஒரு போஸ்ட் ஹிந்தி டைப்பிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அதாவது ஸ்டேஷன் வைஸ் வேக்கன்சி இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஷனோட அட்ரஸுக்கு தான் நீங்கள் உங்களுடைய போஸ்ட் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 12th முடிச்சிருந்தாவே போதுமானது தான். ஸோ நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் முடிச்சு அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் 35 per word மினிட்டில் வந்து நீங்கள் டைப் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது தான். ஸோ இதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 month நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாவே ஈஸியாக வந்து இந்த டைப்பிங் டெஸ்ட்டை கிளியர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிரைவர். ஓகேங்களா, இந்த டிரைவருக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது தான். அது இல்லாமல் மஸ்ட் வந்து ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். உங்களுடைய ட்ரேட் டெஸ்ட்லேயும் வந்து நீங்கள் மினிமம் 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஷனாக இருக்கிறவங்க தான் அதுக்கு அப்ளை பண்ணுவீங்க. கண்டிப்பாக அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ லோயர் டிவிஷன் கிளர்க்கை பொறுத்தவரையும் 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணணும்னு எல்லா போஸ்ட்டுக்குமே. ஓகேங்களா, இதோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. SC/ST இருந்தீங்க அப்படின்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. OBCயாக இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. UR இருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பர்சனல் PWD கேண்டிடேட்டுக்கு மட்டும் தான். ஸோ இந்த வேகன்சி இந்த ஏஜ் லிமிட். ஓகேங்களா, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பே லெவல் அப்படின்னா லெவல் 2 கீழே தான் வரும். ஓகேங்களா, ஸோ இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ரிட்டன் எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு உங்களுக்கு ரிட்டன் போஸ்ட்டில் உங்களுக்கு ரிட்டன் வந்து உங்களுடைய அட்ரஸுக்கு வந்து போஸ்ட்டில் வரும். அதில் ரிட்டன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் முடிச்சதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ஒரு சில போஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸில் இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன
டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், ஏஜ் ப்ரூஃபுக்காக ஏதாவது சர்டிஃபிகேட், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேஸ்ட் சர்டிஃபிகேட், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அதுக்கான கேஸ்ட் சர்டிஃபிகேட் இதை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். க்ரூஷியல் டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2/5/2026 to 31/5/2026 இதோடைய அப்ளிகேஷன் ஓப்பன் டு லாஸ்ட் டேட். ஓகேங்களா? ஸோ இது அஃபிஷியல் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க்கும் இருக்கும். அதே மாதிரி இதோடைய நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப்பும் நான் ஷார்ட் நோட்டிஸ்க்கான பிடிஎஃப் நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே ஷார்ட் லிஸ்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அதில் வந்து அவங்க யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ரிட்டன் டெஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து செலெக்ஷன் ஆக கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்ததும் நெக்ஸ்ட் நான் அதை பற்றின வீடியோ எப்படி அப்ளை பண்ணுறது, போஸ்ட்டில் வந்து என்னென்ன மாதிரி நம்ம வந்து ஃபில்அப் பண்ணி போஸ்ட்டில் எப்படி ஃபில்அப் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸில் போய் எப்படி நம்ம வந்து போஸ்ட் போடணும் அப்படின்ற வரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் கொடுக்குறேன். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எல்லாருமே வந்து கேளுங்க. கண்டிப்பாக வந்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், ஜெய் ஹிந்த்.